சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபக்கோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரை வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாதே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாதே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே பலவிதமான சோர்வுகள், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம். குடும்பத்தை குறித்த ஒரு சோர்வு, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த ஒரு சோர்வு. பிள்ளைகள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினா சந்தோஷம், குறைந்த மார்க் வாங்கினா ஒரு சோர்வு ஏற்படும். பிள்ளை எந்த காலேஜில் சேர்க்கறது, என்ன படிக்க வைக்கிறது, என்ன மார்க் எடுத்தான், என்ன செய்ய போகிறான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு சோர்வு. பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் பல ஆண்டுகளாக தடையாக இருக்கிறது. எப்போது திருமணம் ஆகும் என்று சொல்லி உங்கள் மனதில் ஒரு சோர்வு. கடன் பிரச்சனையால் இந்த கடனிலிருந்து எப்படி நான் விடுதலையாக முடியும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சோர்வு. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு அல்லது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, நாங்கள் பல மருத்துவமனையிலே நாங்கள் முயற்சித்தும் இதுவரை ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லி ஒரு சோர்வு. வீடு கட்ட முடியவில்லை, கட்டின வீடு பாதியில் இருக்கிறது, வீட்டு மேல் கடன், இனி என்ன செய்வது என்று சொல்லி உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். அத்தனை சோர்வுகளுக்கும் இயேசு ஒரு பதிலை கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு
அவர் பலன் கொடுக்கிறவர். கையை தட்டி ஆமே சொல்லுங்க. இன்று இரவு அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சோர்வோடு அமர்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து போகிற மனிதனுக்கு உங்கள் வாழ்க்கையில் முடிவு அது அல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவன் அப்படிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் சோர்வை நீக்கி அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து எந்தெந்த காரியத்தெல்லாம் நமக்கு சோர்வு வருகிறது, இந்த சோர்விலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதம் செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, ஒரு மனிதனுக்குள்ளாக பயம் ஏற்படும் பொழுது அந்த மனிதன் சோர்ந்து போகிறான். எதிர்காலத்தை குறித்த பயம், இருட்டை பார்த்தா ஒரு பயம், ராத்திரில வெள்ளையா ஒரு துணியை பார்த்தா ஒரு பயம், தனியா போன ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து ஒரு பயம். சோர்ந்து போகிற மனிதனுக்கு முதலாவது வருகிற காரியம் பயம். பயம் ஒரு மனிதனை சோர்வடைய செய்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, அதை நீங்க வாசிக்க முடியுமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணின. கையை தட்டி ஆமே சொல்லலாமா? இன்று இரவு எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம்? இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. அந்த பயங்களை மாற்றுகிற வல்லமை இயேசுவிடத்திலே உண்டு. நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். ஒரு ஒரு சின்ன பிள்ளையோடு அப்பா அம்மா இருக்கும்பொழுது அந்த பிள்ளைங்க பயப்படாது. அந்த பிள்ளைங்க தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க தனியாக இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு பயம் வர வாய்ப்பு உண்டு. அதே போலத்தான் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம், சோர்வின் மூலமாய் வருகிற பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லலாமா? சோர்வு, டயர்டு, சலிப்பு. இந்த சோர்வு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டயர்டு. இதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சலிப்பு. என்ன வாழ்க்கை, என்னையா குடும்பம், என்ன பெற்றோர், என்ன வாழ்க்கை வாழ போறோம், என்ன சாதிக்க போறோம், என்ன படிக்க போறோம், எதெடுத்தாலும் ஒரு சலிப்பு. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா செய்ய முடியாத ஒரு சலிப்பு. இந்த சோர்வு என்ற வார்த்தைக்கு டயர்ட், சலிப்பு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சலிப்பு தன்மை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறப்போகிறது. ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் மேல் கர்த்தர் இறக்க போகிறார். உன் சோர்வை மாற்றி ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் கோலியாத் என்ற ஒரு மனிதன் உண்டு, தாவீது என்ற ஒரு மனிதனும் உண்டு. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமேயானால், கோலியாத் என்ற ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய அரக்கன், உயரமானவன், ஒரு பெரிய ஒரு படைகளை வைத்திருக்கிற, ஒரு ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிற, மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கோலியாத். இந்த கோலியாத் தினந்தோறும் 40 நாள் வந்து மக்களை பயமுறுத்துவான். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வாங்க, இங்க யாரு தைரியம் இருக்கு நீங்க வாங்க என்று சொல்லி தினந்தோறும் 40 நாள் அளவுக்கும் அவன் அந்த மக்களை பயமுறுத்துவான். ராணுவம் பயந்தது, சவுல் பயந்தான், ராணுவ படைகள் பயந்தது.
கோலியாத் முகத்திற்கு எல்லாம் விலகி ஓடினார்கள். கோலியாத்தை எதிர்க்க முடியவில்லை. பயம், சோர்ந்து போனார்கள். தினந்தோறும் பிரச்சனை, சோர்வு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். தினந்தோறும் பிரச்சனையா, தூங்கி எழுந்த பிரச்சனை, ராத்திர தூங்க முடியல, ஒரே டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் இருக்கு, தூங்க முடியாது, சோர்வு ஏற்படும். ராத்திரில ஒரு மனுஷன் குறைந்த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கலான்னு சொன்னா மறாவது நாள் எந்த வேலையும் செய்ய முடியாது. குறைந்தது 6 மணி நேரமா தூங்கி ஆகணும் ஒரு நாளைக்கு, குறைந்தது சொல்றேன். ஆனால் தூக்கமே இல்லைன்னு சொன்னா மறுநாளைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரே சோர்வா இருக்கும், கோபம் வரும், எரிச்சல் வரும், மன அழுத்தத்தை கொண்டு வரும், அதிகமான பிரஷரை கொண்டு வரும். அதன் நிமித்தமாக வியாதி பெருக ஆரம்பிக்கும். பைத்தியம் பிடித்தவனாக அலைகிற மக்களை மாறுவார்கள். காரணம் என்ன? சோர்வு. அன்பு தேவ பிள்ளைகளே, தினந்தோறும் கோலியாத் திட்டும் பொழுது, தாக்கும் பொழுது, சத்தம் போடும் பொழுது படையில் சவுலின் ஆயுதத்தார்கள் பயந்து ஓடி விலகி ஓடினார்கள், பயப்பட்டார்கள், சோர்ந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவன் பெயர் தாவீது. தாவீது வருகிறான். இந்த சம்பவத்தை பார்க்கிறான். யாரையா இந்த மனிதன்? உயரமாய் இருக்கிறான், மக்களை தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறான், எல்லாம் விலகி ஓடுகிறார்கள். யார் இந்த மனிதன்? அவனுக்குள்ளே தேவனுடைய வல்லமை வந்தது. அவன் சொன்னான், இந்த கோலியாத்தை நான் வெல்வேன், நான் வென்று ஜெயம் எடுப்பேன். காரணம் என்ன? என்னோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அற்ற இயேசு இல்லாத மனிதன் சோர்ந்து போகிறான். தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை, சாதிப்போம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, தோல்வி வந்தாலும் எழுவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசுவை அறிந்த ஒரு மனிதன் தாவீது. அவனுக்குள்ளாக நம்பிக்கை வந்தது. இந்த சோர்ந்து போக பண்ணுகிற இந்த மனிதனை ஜெயிப்பேன். காரணம், எனக்குள்ள கர்த்தர் பெரியவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி இந்த மைதானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்று நீங்க போகும்பொழுது சோர்ந்து போயல்ல, தைரியமாக நம்பிக்கையோடு சிங்கத்தை போல நீங்க புறப்பட போறீங்க. ஆண்டவர் நல்லவர். கோலியாத் வந்தான். அவன் சொன்னான், இன்றைக்கு உன்னை ஜெயிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். இந்த வார்த்தை பரலோகம் அங்கீகரித்தது. இயேசு கவனித்தார், கர்த்தர் கவனித்தார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நாளை காலை நான் பணம் கட்டணும், என்ன செய்கிறது? நாளைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன செய்கிறது? என் பிள்ளைங்களை காலேஜ் சேர்க்கணும், அதுக்கு பணத்தை என்ன செய்வது என்று புலம்பி இருக்கலாம். கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். குடும்பத்தில் சோர்வு, கணவன் மனைவி குடும்பத்தில் சோர்வு, பிரிவினை, இன்று இரவு கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு தைரியமான நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். நீ ஜெயிப்பாய். கையை எடுத்து ஆமென் சொல்லுங்க. நீ ஜெயிப்பாய், நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயம் பெறுவாய். நீ ஜெயத்திற்காகவே பிறந்தவன். சொல்லுங்க, நான் ஜெயத்துக்காக பிறந்தவன், ஜெயிப்பதற்காகவே பிறந்தவன். தோல்விக்கு பிறந்தவன் நான் அல்ல, நான் ஜெயத்திற்காகவே பிறந்தவன். நான் ஜெயத்தை பெறுவேன். கையில உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9678709301. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஏபி அருள் ஸ்டாலின்
பெத்தேல் IPA ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.